லாஸ்ட் ஒரு வீடியோவில் பாரியூர் போனதை ஷேர் பண்ணியிருப்பேன். அங்கே வாங்கின ஜார் தான் இது. ரொம்ப நாளாக உப்பு போட்டு வைக்கிறதுக்கு செராமிக் ஜார் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கான வாய்ப்பே எனக்கு கிடைக்கல. பாரியூர் போயிருந்தப்போ அழகழகாக நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. அதில் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. சரி ஓகேன்னு ரேட் என்னன்னு கேட்டப்போ 250 சொல்லியிருந்தாங்க. ஒர்த்தா இல்லையா, இல்லை இதுக்கு அந்த ப்ரைஸ் தான் வருமா, எதுவுமே எனக்கு தெரியல. எனக்கு முன்னாடி கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எதுவுமே நான் தனியாக போய் வாங்கினதே கிடையாது. எல்லாமே அம்மா பார்த்து வாங்கி கொடுக்குறதோட சரி. அது கூடவே இந்த குட்டி ஜாரும் வாங்கியிருந்தேன். இது வந்து மேட் ஃபினிஷிங்கில் ரொம்பவே அழகாக இருந்தது. டாட்லாம் வச்சு இதோட ப்ரைஸ் 50 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. ரெண்டுமே சேர்த்து 250 ருபீஸ்க்கு வாங்கிட்டு பெரிய சாதனை படைச்ச மாதிரி கடை விட்டு வெளியே வந்தேன். ஆனால் ஒரு 2 கடை தாண்டி வெளியே வந்து கேட்டப்போ தான் தெரியுது இந்த ஜாரோட ப்ரைஸ் 150 தான்னு. எனக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. சரி அந்த அக்கா ஏதோ மாற்றி சொல்லியிருப்பாங்க, நீ என்ன நானே சமாதானப்படுத்திட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு பொருளை ஆசைப்பட்டு வாங்கினதுக்கப்புறம் அதோட தரத்தையோ விலையையோ மறுபடியும் எந்த இடத்துலையும் கேட்டவும் கூடாது, அதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணவும் கூடாது. அப்படியே வாங்கின சந்தோஷத்தோடு போயிடணும். போதே இந்த ஜார் கொஞ்சம் சின்னதாக இருந்த மாதிரி தான் இருந்தது. கேட்டதுக்கு அந்த 1 கிலோ தாராளமாக பிடிக்குமா, வாங்கிக்கோ அப்படின்னாங்க. இதே டிசைனில் இதை விட பெருசாகவும் இல்லை, ரொம்ப சின்னதாக தான் அதுக்கப்புறம் இருந்ததுனால சரி ஓகேன்னு இதே நான் வாங்கிட்டேன். ஆனால் வீட்டுக்கு வந்து 1 கிலோ உப்பு போட்டு பார்த்தா தெரியுது 3/4 கிலோ தான் பிடிச்சது, 1/4 கிலோ பிடிக்கவே இல்லை. எத்தனை தடவை ஏமாற்றுவீங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கும். சரி என்னமோ வாங்கி